பொதுவாக ஒரு எலெக்ஷன் டைமில் நிறைய கருத்து கணிப்புகள் வரும். லைக் வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் வந்து இங்கே வந்து கருத்து கணிப்புகள்லாம் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். லைக் எலெக்ஷன் முன்னாடி வர அந்த கருத்து கணிப்பும் ரிசல்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே இங்கே நடக்கிற கருத்து கணிப்புகள், குறிப்பாக லயோலா கல்லூரி கருத்து கணிப்புகள் பண்ணும்போது அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டோட ரொம்பவே ஒத்து போகிறத நம்மளால் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக வந்து லயோலா காலேஜில் இருக்கிற அந்த பீப்புள் ஸ்டடீஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து இங்கே ஒரு எலெக்ஷன் சர்வே வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500க்கும் மேற்பட்ட மக்கள்கிட்ட வந்து நேரடியாக ஒரு காலத்தில் போய்ட்டு மக்கள்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த எலெக்ஷனோட சர்வேவுடைய ரிசல்ட்டை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்குது. அதில் முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து 37 தொகுதியில் வந்து டிஎம்கே வந்து ஒரு லீடிங்கான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கே ஒரு தொகுதி அண்ட் பிஜேபி ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே இது வந்து லைக் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குறைந்தபட்சமாக டிஎம்கே வந்து 28 to 37 அந்த ரேஞ்சில் போகலாம் அப்படின்னும், ஏடிஎம்கே வந்து 1 to 7, ஸோ அவங்க மினிமமாக 1 மேக்ஸிமமாக ஒரு 7 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா 1 to 4, 1 வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து ஒரு 4 வரையும் போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய வட இந்திய ஊடகங்களில் வெளியிடுற கருத்து கணிப்பில் வந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க சொல்கிற ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து இன்னுமே அதிகமான தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லயோலா காலேஜ் நடத்துகிற கருத்து கணிப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கூடுதலாக வந்து சொல்கிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் வச்சு அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து டிஎம்கே வந்து லீடிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே வந்து 2வது இடத்துல இருக்குது. 3வதாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியும், அதாவது லைக் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் மிச்சம் இருக்கிற அந்த 3 கட்சிகள் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்விங்கை வந்து டிசைட் பண்ணுவாங்க. எந்த பக்கம் ஆட்சி மாறுமா இல்லை இதே ஆட்சி நீடிக்குமா அப்படின்றது அவங்க கையில், அவங்க வந்து முடிவு பண்ண ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சென்ற முறை நடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கணிசமான அளவில் வாக்குகள் பெற்று அவங்க வந்து 3வது பெரிய கட்சியாக வந்து அவங்க வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு தாக்கம் இந்த தேர்தலையும் இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு எதிர்பார்க்கப்படுது. பட் அவங்க வந்து ஒரு தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கருத்து கணிப்பு ரிசல்ட் மூலயமா அவங்க வந்து எந்த தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு கணிசமான ஓட்டு பெறுவாங்க அப்படின்றத மட்டும் அந்த கருத்து கணிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலோட நிறையவே தொடர்புள்ள தான் வந்து இந்த தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள். அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது திரைப்பட ரசிகர்கள் ரீதியாக அப்படின்ற வகையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்க்கும்போது நடிகர் விஜய் வந்து 1வது இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல தல அஜித் அவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து அவங்க வரிசைப்படுத்துகிறாங்க. அந்த பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் மக்கள், அதாவது இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடிகர் விஜயை ஃபாலோ பண்ணுறத வந்து பார்க்க முடியுது. இப்போதைக்கு நடிகர் விஜய் வந்து கட்சி பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர இன்னுமே முழுசாக அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வந்து இறங்கலை. அவர் வந்து இன்னும் திரைப்படங்களில் நிறையா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் வந்து முழு வீச்சில் இறங்க தான் இருக்கார். ஆனால் இப்போவே வந்து அவர் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அவர் வந்து எப்படி 2026 தேர்தலில் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிறாரு அப்படின்றத பார்ப்போம். வட இந்தியாவில் நிறைய சர்வே ரிசல்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க சொல்கிற ரிசல்ட் படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, நார்த் இந்தியாவில் வந்து பிஜேபி வந்து ஒரு லீடில் இருக்கும். சவுத் இந்தியாவை பொறுத்த அளவில் டிஎம்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு லீடிங்காக இருக்கும். சவுத் இந்தியாவை பொறுத்த வரையும் அந்த இந்தியா அலையன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கணிசமான
தொகுதிகள் வந்து ஜெயிப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஓவராலாக போன வாட்டியை காட்டிலும் பிஜேபியோடைய கான்ஸ்டிடுவன்சிஸ் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயம் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி எலெக்ஷன் காட்டிலும் இந்த வாட்டி எலெக்ஷனில் அவங்க வந்து நிறைய தொகுதிகள் அதிகமாக ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வட இந்திய தேர்தல் சம்மந்தமாக சர்வே நடக்கிறது வந்து ரிசல்ட் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய சர்வே ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு ஏகப்பட்ட சர்வே ரிசல்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது நார்த்தை பொறுத்த அளவில், அதாவது சென்ட்ரலில் பொறுத்த அளவில் வந்து பிஜேபி ஜெயிக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் வந்து டிஎம்கே வந்து அதிகமாக வருது அப்படின்றத தான் வந்து பார்க்க முடியுது. அதே சமயம் போன வாட்டி காட்டிலும் இந்த வாட்டி பிஜேபியோடைய ஜெயிச்ச அந்த கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து கொஞ்சம் குறைவாகவும், அண்டு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போன வாட்டி ரொம்பவே கம்மியாக ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனாக தெரியுது. கண்டிப்பாக இது எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் டைமில் வந்து மாறலாம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போ எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19 அன்றைக்கி எலெக்ஷன் வச்சுருக்காங்க. அண்டு ஜூன் 4 தான் வந்து கவுண்டிங் நடக்க போகுது. இந்த 45 டேஸ் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டேட்ஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வேறு ஸ்டேட்ஸில் வேறு டேஸில் வந்து நடக்க போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருவிழா. ஏன்னா ஒரு 140 கோடி பேர் வந்து வாக்களித்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்றது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு இந்தியாவை சொல்லலாம்.